ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் ரொம்பவே சூப்பரான பரபரப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க நம்ம கையல் சீரியலும். ஸோ இது வரைக்குமே பாலு யாரு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. எழிலுக்கு மட்டும்தான் தெரியும் பாலு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆனந்தியை லவ் பண்ற பையன் தான் இவன் அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ இந்த விஷயம் அந்த வீட்டுல இருக்கிற ஷாலினிக்கு தெரிய வர போகுதுங்க. இதனால பலவிதமான பிரச்சனைகள் நடக்க போகுது. ஸோ உண்மையிலேயே நம்ம முன்னாடியே எதிர்பார்த்த மாதிரி பாலு தான் அந்த பையன் எழில் கிட்ட பிரச்சனை பண்ணவன், ரெண்டு பேருக்குமே சண்டை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிய வந்துச்சு அப்படின்னா கயல் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து பெரிய ட்விஸ்டா இருக்க போகுது. ஆனா கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆனந்தியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுத்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கயல் முடிவெடுக்க போறாங்க. இதனால கயலுக்கும் எழிலுக்கும் ரொம்பவே பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா பாலுவை பார்த்தாலே கயலுக்கு இது எழிலுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய பிரச்சனையில நிக்குது. இப்போ பாலுவுமே எழில சும்மாவே விடக்கூடாது, அவனை எப்படியாவது கொல்லாம விடவே மாட்டேன், என்னோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டான். ஸோ நான் அந்த ஆட்டோவா மட்டும் நினைக்கல, என்னோட கூட பிறந்த ஒரு பொறுப்பா தான் நான் அந்த ஆட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆட்டோவை இப்படி எரிச்சு சாம்பலாக்க நான் அவனை எக்காலத்து கொண்டும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா பாலு பயங்கரமான ஒரு கோவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் பத்தாததுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை வேணும்னே ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமாடா மாப்பிள்ள, அவனை சும்மா விடக்கூடாது, எப்படியாவது அவனை நம்ம ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து ஆனந்தியும் ஷாலினியும் பாத்தீங்கன்னா கூடி கூடி நின்று பேசிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. அவளும் ஒவ்வொரு தடவையும் பேசணும்னு சொல்லிட்டு போறா. ஏதோ ஒரு விஷயத்துல அப்படியே மழுப்பி விட்டுறா. இதனால கயலுக்குமே ஷாலினியை பார்க்கும்போது ஒரு சின்ன டவுட் வந்துடுது. என்ன இவ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசணும்னு வர, ஆனா டக்குன்னு பேசாம அப்படியே அமைதியாகி என்னத்தையோ ஒண்ணு பேசி முடிச்சிடறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் அவளுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் இவங்க சொல்றதை தானே நம்ம நம்பி ஆகணும், நம்மளா ஓவரா திங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்களுமே சும்மா விட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சும்மா சும்மா நின்று கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இதை அப்படியே விட்டா சரிப்பட்டு வராத ஆனந்தி, எப்படியாவது இதை நம்ம வெளியில சொல்லியே ஆகணும். பாலு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல, நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்பவே துடிப்பா இருக்க. ஆனா அவன் எதுவுமே கண்டுக்காம எனக்கு என்னன்னு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஷாலினி அவன்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்தா இங்க பாலு பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு மட்டையாயிட்டு இருக்கிறதுனால அவனால எதுவுமே பேசவும் முடியாது, புலம்பிக்கிட்டே தான் இருக்கா. அந்த நேரம் பாலுவோட ஃப்ரெண்டு தான் எடுத்துட்டு இந்த மாதிரி பாலுவோட ஆட்டோவை ஒருத்தன் எரிச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது அப்போதான் ஷாலினிக்கு தெரிய வருது. ஓ, அப்போ அந்த பிரச்சனை நடந்ததே மாமா கூட தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையுமே ஷாலினிக்கு தெரிய வருது. இதை கேட்டு ஷாலினி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, எழில் மாமா கூட சண்டை போட்டவன் இவன் தானா? அப்போ எழில் மாமாவோட டாக்குமெண்ட், அவங்களோட பாஸ்புக் எல்லாத்தையுமே எரிச்சது பாலு தானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த விஷயம் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜென்மத்துல ஆனந்தியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாலு இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் ஷாலினிக்கு தெரிஞ்சு ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. என்ன இவ இப்படி குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்கானா, அப்போ ஆனந்தியோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம அவங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு சரி நான் காலையில அவங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சொன்னதையே ஷாலினி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஆனந்தி நின்றுட்டு என்ன ஷாலினி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஆனந்தி, ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு, அதை எப்படி நான் உன்கிட்ட சொல்ல போறேன்னு கூட எனக்கு தெரியல. இந்த விஷயத்த நீ கேட்டனா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவ. அது மட்டும் இல்லாம உனக்கும் பாலுவும் கல்யாணம் நடக்குமாங்கிறதே இப்போ பெரிய சந்தேகமா இருக்கு ஆனந்தி அப்படின்னு சொல்ல ஆனந்தி இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி பதட்டமாகிறாங்க. என்ன ஷாலினி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு, எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் பாலுக்கு பேசுறதுக்காக தானே ஃபோன் பண்ணேன், ஆனா பாலு பயங்கரமா குடிச்சிட்டு இப்ப எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமையில இருக்கானா அப்படின்னு சொல்ல, பாலு குடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கேக்குறாங்க. ஆமா ஆனந்தி, பாலு பயங்கரமா குடிப்பான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம எழில் மாமா கூட அடிக்கடி ஒரு ஆட்டோக்காரன் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அன்னைக்கு மாமாவோட பாஸ்புக் அதுக்கப்புறம் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எரிச்சான்ல, அவன் வேற யாரும் கிடையாது, இந்த பாலு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி சொல்லும் போது இதை கேட்ட ஆனந்திக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு பயங்கரமான ஷாக், அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன சொல்ற ஷாலினி, நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஆனந்தி, நான் சொல்றது உண்மைதான். அது மட்டும் இல்லாம பாலுவோட ஆட்டோவை தான் இன்னைக்கு மாமா எரிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, ஷிஷோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆனந்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவுதான், நம்ம கல்யாணத்துக்கு மொத்தமா சங்கு ஊதிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆனந்திக்கு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. என்ன ஷாலினி சொல்ற, நீ சொல்றதா உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா ஷாலினி,
இப்போ பாலுவோட ஃப்ரெண்டு என்கிட்ட பேசும்போது தான் இந்த விஷயம்லாம் தெரியும். இன்னைக்கு பாலுவோட ஆட்டோவ யாரோ ஒருத்தன் எரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாலு ரொம்பவே மன உளைச்சல்ல வந்து இப்படி தண்ணி அடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மையிலேயே இவ்ளோ நாள் வரைக்கும் 2 பேருக்குமே பிரச்சனை நடந்தது. எழில் மாமா கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணி நிறைய பிரச்சனைகள் பண்ணது எல்லாமே பாலு தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாரி வந்து ஷாலினி வந்து அப்படியே பரபரன்னு அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனந்திக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இரு ஆனந்தி, எதுக்காக இப்படி நீ வந்து அழுகுற அப்படின்னு சொல்ல, பின்ன என்ன பண்ண சொல்ற ஷாலினி, அவ்வளவுதான், இதுக்கப்புறமுமே வந்து பாலுவை கல்யாணம் பண்றது அப்படிங்கிற விஷயம் நடக்கவே நடக்காது. இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம ஒருத்தனை லவ் பண்றோமே, சரி எப்படியாவது சொல்லி நம்ம புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ வந்து பாலுவுக்கும் மாமாவுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்நாள் எதிரியாதான் மாமா வந்து பாலுவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயம் அவரே எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு. தன்னோட வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போயிட்டு நான் வந்து பாலுவை லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு என்னால யோசிக்க கூட முடியல. அவங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறதே கிடையாது. அவ்வளவுதான், என் வாழ்க்கை போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஷாலினிக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா உண்மையிலேயே ஆனந்தி சொல்றது வந்து 100% உண்மைதாங்க. ஸோ யாரா இருந்தாலும் சரி, தன்னோட லைஃபே வந்து அழிச்சவங்க முன்னாடி வந்து எப்படி இருந்தாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால எழிலும் கண்டிப்பா வந்து ஆனந்தியும் அதுக்கப்புறம் பாலுவும் ஒன்று சேர்றத வந்து என்னைக்குமே வந்து ஒத்துக்க போறதே கிடையாது. இதனால கயலுக்கும் எழிலுக்கும் பயங்கரமா சண்டை வரப்போகுது. இதையெல்லாம் தாண்டி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா படாத பாடுதான் பட போறாங்க. ஏன்னா காமாட்சியா இருக்கட்டும், இங்க தர்மலிங்கமா இருக்கட்டும், எப்படியாவது மீனாட்சி குடும்பத்துல வந்து சம்மந்தம் வச்சு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பதான் ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்துல வந்து ஆனந்தி போய் வாழ்வா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, அந்த பிரச்சனை எதையுமே கண்டுக்க கூடாதுங்க, வாய மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே வந்து சொல்லி சொல்லி காமாட்சியா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. சோ இதனால பெரிய பரபரப்பா வந்து ஆக போகுது அப்படின்னே வந்து சொல்லலாங்க. கூடிய சீக்கிரத்துல பாலு யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய போகுது. அதே மாதிரி ஆனந்தியோட காதலும் வெளியே வரப்போகுது. அப்படி வெளியே வந்துச்சுன்னா குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமா வந்து காமாட்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கயலா இருக்கட்டும், என்ன முடிவெடுக்க போறாங்க. ஒருவேளை எழில் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா அதையும் மீறி இவங்க 2 பேருக்குமே நம்ம கையால் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா இல்லையா அப்படிங்கறதையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எழில் பண்ண விஷயம் சரியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அல்லது இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்துக்கு எழில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்போவே ரொம்பவே பெருசாகிக்கிட்டே வந்து போகுது. சோ எழிலுக்கு பாலு மேல இருக்கிற கோபம் அவ்வளவு சீக்கிரமா வந்து போகவே போறது கிடையாது. அதனால குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரப்போகுதுங்க. உங்களுடைய கருத்துக்கள் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.